நமக்கெல்லாம் க்ஷேமத்தை அளிக்கும் தேவதை என்று நமது ஆச்சாரியால் ஆதிசங்கர முதலிய மகான்கள் எல்லாம் அந்த மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி அந்த தேவதையாகவே ஆகியிருக்காள். காஞ்சியிலே கோவில்ல போய் நுழைஞ்சதே வடது பக்கத்துல திரும்பினால் ஒரு பிம்பம் இருக்கு, ஆச்சாரியாளுடைய பிம்பம். இதற்கு தண்டம் கமண்டலும் கீழே வச்சிருக்கு. ஆச்சாரியால் உட்காண்டிருக்காள். அம்பாளுடைய சுரூபமா ஸ்திரீ ரூபமா இருக்காள். அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு அந்த தேவதையாகவே ஆயிட்டாள். யசாக்கிருது அஸ்மின் லோகே புருஷோ பவதி தசேத பிரேத்திய பவதி யத்கிருதுர்பவதி தத்கிருதுர்பவதினது உபனிஷத்து. எந்த தெய்வத்தை நாம் உபாசிக்கிறோமோ அந்த தெய்வமாகவே ஆயிடுவோமா. அதான் நம்ம மந்திரங்களுடைய பெருமை. அந்த தேவதையாகவே நாம் ஆகிவிடுவோம். இதுதான் உபனிஷத்துக்களுடைய சாரம். ஆச்சாரியால் அம்பி அம்பின்னு பக்கத்துல இருக்கேன். இந்த அம்பிகாபுரத்துல போய் வந்து மந்திரத்தை ஜபிச்சு காஞ்சிக்குள்ள வர முடியாமல் அவ்வளவு உக்ரமா இருந்தால் காமாட்சி அந்த மந்திரத்தை ஜபிச்சு தான் அந்த தேவதையாக ஆகி அப்புறம் அங்க வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்காள். அந்த வேகத்தை சக்கரத்துல ஆகர்ஷிச்சு அம்பாளை சாந்த மூர்த்தியா பண்ணியிருக்காள். இப்பவும் பௌர்ணமி இன்னைக்கு நவாவரண பூஜை 35 ரூபாய் செலவுலே பத்தாள். 35 ரூபாய் உண்டா நன்றாக பண்ணி வைக்கிறாள். அது மாதிரி நவாவரண பூஜையை நான் மாத்திர பண்ண முடியாது. ஆச்சாரியால் 4 மணி 5 மணி சிரமப்பட்டு நவாவரண பூஜை காமகோட்டி ஆச்சாரியால் சங்கரி பிரிவாள்லாம் 4 மணி 5 மணி சிரமப்பட்டு அவ பண்ணுவாள். நமக்கு அந்த சிரமம் இல்லாம பண்ணின புண்ணியம் கிடைக்க முடியாது. காஞ்சியில காமாட்சிக்கு ஆவரண பூஜையை பண்ணி வைக்கலாம். பௌர்ணமி பண்றாள். ஆச்சாரியாளுக்கெல்லாம் பிக்ஷேட்சை பண்ணி வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமோ? அவ பண்ற பூஜா பலங்கள்லாம் நமக்கு வருதேனா? அவ சாப்பிடுற அன்னம்ங்கிறது சொல்பந்தான். அவ பண்ற பூஜையை இன்னைக்கு பண்ண ஜபம், அவ பண்ண தியானம், அந்த பலங்கள்லாம் நமக்கு வந்து சேர்றது. எந்த தேவத்தையை உபாசிக்கிறோமோ அந்த தேவத்தையை ஆயிடுவோம். தான் பாரதத்திலையும் பீஷ்மர் தர்மபுத்திரனை பார்த்து சொல்ற போது உலகத்துல எத்தனையோ பேர் பகவானாக ஆயிட்டால் தர்மபுத்திரா யாருன்னாள் கிருஷ்ணூரதா கிருஷ்ணமனுஸ்மரம் கிருஷ்ணம் புனருத்திதாயே கிருஷ்ண பிரதிசந்தி கிருஷ்ணம் ஆஜ்யம் ஜதாமந்திரம் உதாசே. கிருஷ்ணவிரதா ரொம்ப பகவான பூஜை பண்ணுவாள். அதே விரதமா வச்சுருப்பாள். கிருஷ்ணனுடைய சரணத்தில் துளசியும் புஷ்பத்தையும் ரொம்ப அர்ச்சனம் பண்ணிட்டே இருப்பாள். பரதன் மாதிரி மகானுபாவனான பரதன் 7 தீபம் ஆண்டார். 7 தீபம் ஆண்டு விட்டு அது வாண்டாம்னு பத்னிகிட்ட கூட சொல்லாம முதல் நாள் ராத்திரியே 5 பிள்ளைகளுக்கும் பாகம் பண்ணி கையால எழுதி வச்சுட்டு போயிட்டார். பிள்ளைகளுக்கு தெரியாது இவர் எழுதி வச்சது. ராத்திரி எழுந்திருந்து பார்த்தா காணும் மகாராஜாவே. எங்க போனாலும் தெரியல. கண்ணுக்கு தெரியாத நேபாளத்துக்கு பக்கத்துல கண்டகி நதி, சாலக்கிராம சில வளையிற நதி அங்க ஓடி போயிட்டாள். உள்ள மனுஷன் போக முடியாத அந்த நதியை தாண்டிக்கிண்டு புலகாஷ்டமம் அங்க போய் பகவான போய் பூஜை பண்ணினாள். பட்டத்திரி நாராயணி ஸ்தோத்திரத்துல இந்த சரித்திரத்தை மட்டும் ஜடபரத சரித்திரத்தை விட்டுவிட்டாள். பரதனுடைய சரித்திரம் ஜடபரத சரித்திரத்தை நாராயணி ஸ்தோத்திரத்துல பெரிய உத்தம சரித்திரங்களை ஒன்றையும் விடவே இல்லை. இதை மட்டும் விட்டுவிட்டாள். நானும் ரொம்ப நாளா 40 வருஷமா அதை பத்தி விசாரிச்சேன். தெரியல காரணம். விதகு குருவாயூரப்பன் சந்தியிலே 3 தசகமா அந்த சரித்திரத்தை மட்டும் நான் போய் எழுதி படிச்சேன். அந்த சரித்திரத்தை மட்டும் கிருஷ்ணம் சமர்ச்சனம் குருவார்த்தனாத்யாயம் பிரபஞ்சம் பாதம் பிரபூதம் நியாய காலம் பிரணவம் ஜபம் தத்வாம் துளசி கிருஷ்ணம் சமர்ச்சனம்
குருவாயூரப்பா, கண்டகி நதி தீரத்துல வந்து நிர்ஜனமான காட்டுல உன்னுடைய விக்கிரகத்து வச்சு பூஜையாமே, துளசியினாலே அர்ச்சனமாமே, அர்ச்சனம் பண்ணி பூஜை பண்ணின காலம் போக பாக்கி காலங்கள்ல பிரபஞ்சத்தை பகவானுடைய அவயவமா தியானம் பண்ணாலா பிரபஞ்சம் பிரபஞ்சமாகத்தான் தோன்றும். அது தோணாமல் இருக்காது. சூரியனை பார்த்தா சூரியன் தான் தோணும், சந்திரனை பார்த்தா சந்திரன் தான் தோணும், பூமி பார்த்தா பூமி தான் தோணும். அது சூரியனை பகவானுடைய கண்ணாயம், சந்திரனை பகவானுடைய கண்ணாயம், பூமியை பகவானுடைய சரணமாயும் அப்படி பாவிச்சு விடலாமோ தியானம் பண்ணி விடலாம். பாருங்க, தியாயம் பிரபஞ்சம் பரதங்கபூதம் விநாயகாரம் பிரணவம் ஜபம் பிரணவ ஜபம் பண்ணிட்டு இப்படி காலத்தை போக்கினானாமே குருவாயிருப்பான்னா சுவாமி ஆமாங்கிறார். அப்படி ராத்திரி தூக்கத்துல ஒவ்வொரு கத்துறான் ராஜா. என்ன கத்துறது? கரடி வந்தது, பிலி வந்தது, சிங்கம் வந்ததுன்னா அப்படி இல்லாம இல்ல. பகவன் நாமாவை அலறுறான் சொப்னத்திலே. அநாதம் என்ன பாக்கியம் சொப்னத்துல வந்து ஹே கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா யஜ்னேஷா அச்சுதா ஹிருஷிகேஷான்னு இப்படி அலறினாராமே. சொப்னத்துல இப்படி பகவான் நாமா சொல்ல தோணுமா? சொப்னத்துல தலை போயிட்டு தலையை வெட்டின்னு போட்டான் திருடன்னு கத்துறான். தலையை வெட்டின்னு போயிட்டா அப்புறம் கத்த முடியுமா? எவ்வளவு விரோதம் பாருங்க. தலை போனதுக்கு அப்புறம் கத்த முடியுமா? இப்படி வந்து அசம்பத்தமா கத்தறான். தூக்கத்துல என் தலையை வெட்டின்னு போட்டான் கத்தறான். இவன் கத்துறது மட்டும் இல்ல, புள்ள கொண்டாட்டிலாம் வந்துருந்து எங்க ஆத்துக்காரன் தலையை வெட்டின்னு போட்டான்னு கத்துறான். உனக்கு என்னமா தெரியும்னா அவர் சொல்றாருங்கிறா. தலையை வெட்டின்னு போட்டா அவர் சொல்ல முடியுமோ? எவ்வளவு பொருந்தாததா இருக்கு பாருங்க. இப்படித்தான் பிரபஞ்ச விவகாரம் முழுக்க. அந்த பாரமார்த்திகமான மார்க்கம் ஒண்ணுதான் அது பொருத்தமா உள்ளது. பாக்கியெல்லாம் இப்படித்தான் நாசத்து விஷயம்தான் இருக்கும். அதனால்தான் மகான்கள்லாம் வருமான பகவத் ஆராதனம்னு ஈஸ்வராராதனத்துல ஈடுபடுவாள். அப்படி நாமாவை கத்துவாளாம் பரதன். அதனால என்ன ஆச்சுன்னா பகவான் உள்ள தெரிய ஆரம்பிச்சுட்டானா சர்வேஸ்வரன். எப்படி தெரிஞ்சான்? குண்டலினம் குண்டாபதந்தம் கமனீயகாத்ரம் ஜீவாம்பரம் த்வாம் மனதாத்மரத்வாதினம் குண்டலினம் யதாஜ சம்ஹாரிபாயம் நவநீரதாபம் குந்தாபதந்தம் கமனீயகாத்ரம் பீதாம்பரம் த்வாம் மனதாஸ்மரத்மாலா பரிவேஷகந்தம் மனோரம் மஞ்சுரபாகணம் திவ்யார்த்தபுன்றம் பகுரத்னபூஷம் முக்தாதிகாரம் மனதாஸ்மரத்மா. ஸ்லோகத்துக்குன்னா அர்த்தமே சொல்ல வேண்டாம், ஸ்லோகத்தை சொன்னாலே போதும். இதுக்கு அர்த்தம் குருவாயூரப்பன் இருக்கிறானே அந்த மூர்த்தி தான். அப்படி உள்ள தெரிஞ்சானாம் மகாராஜாவுக்கு. ராஜ்யத்தை விட்டுவிட்டு காட்டுல வந்து பகவன் நாமாவை சொப்னத்துல சொல்லி பகவத் ரூபம் உள்ள தெரியணும்னா எத்தனை பாக்கியம் இருக்கணும் மகாராஜா. இப்படி பார்த்தான்னு பாகவதத்துல சொல்லி இருக்கிறது தான். இப்படி இந்த நாராயணத்தினுடைய சேஷமாய் 3 தசகத்தை சின்ன ஸ்தோத்திரமா எழுதிக்கேன். அப்படி பக்தாலாம் படிக்கணும், குழந்தைகள்லாம் படிக்கணும். ரொம்ப பகவான கோபாலன பூஜை பண்ண கிருஷ்ணபுரதா பீஷ்மர் சொன்னார். கிருஷ்ணம் அனுஸ்மரந்தா ராத்திரௌச்ச கிருஷ்ணம் புனருத்திதாயே. ரொம்ப பகவான பூஜை பண்றது ராத்திரி படிச்சுக்கிற போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு படிக்கிறது. காலையில் எழுந்திருக்கிறவோ ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா பீதாம்பரம் கரவிராஜித சங்கரேஸ்வர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் ராசாசகாய மதுசுந்தரம் அந்தஹாசம் வாதாரேஷ மனுஷன் ஹரிபாவையாமின்னு அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காலையில் எழுந்திருக்கிறது.
அப்படி ஒருத்தர் இருந்தாத்தே கிருஷ்ணதேகா அவளே பகவான் விட்டாள் பீஷ்மர். எப்படின்னா பிரவிசந்தி கிருஷ்ணம் ராஜ்யம் யதா மந்திரஹூதம் ஹுதாசே. அவ மறுபடியும் திரும்பி நம்ம ஊர்ல வந்து நம்மோட மன்னாட மாட்டாள், பகவானோட ஐக்கியத்தை அடைஞ்சு விடுவாள். இப்பவே பகவத் தேகமா ஆயிட்டாள். எப்படி ராஜ்யத்தை மந்திரத்தாலே அக்னியில ஹோமம் பண்ணினார், அந்த நெய்யும் அக்னியை ஆயிடுறதோ அது மாதிரி பகவானா ஆயிடுறாளா. மனச சுவாமிகிட்ட செலுத்தி செலுத்தி அப்படி ஆயிடுறாள்னு சொன்னாள். அது மாதிரி அம்பாள் ஆராதிச்ச ஆச்சாரியால் அம்பாளுடைய சுரூபமாவே இருக்காள். அதனாலதான் அம்பிகாபுரம் செய்து அந்த சாரூக்கியத்தை அடைஞ்ச ஒரு கிராமம் அது. அப்படிப்பட்ட பராசக்தியே ஆராதிக்க வேண்டிய முறையை கூறிய கிரந்தம் தான் தேவி பாகவதம். தேவி பாகவதத்துல அம்பாள் அனுகிரகம் பண்ணின சரித்திரம் பல சரித்திரம் இருக்கு. சதாட்சி சரித்திரம்னு ஒரு சரித்திரம், சவராம்பிகா சரித்திரம்னு ஒரு சரித்திரம், மதுகைடவதம், மகிஷாசுர வதம், இன்னும் பல உபாக்கியானங்கள் அம்பாளை பற்றின சரித்திரங்கள்லாம் இருக்கு.